ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரை கப் நிலக்கடலையும் அரை கப் பாசி பயிரையும் வச்சு அருமையான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. வீட்லேயே சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி, ரொம்ப ஹெல்த்து. கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு இந்த பவுலில் 3/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நிலக்கடலையை வறுத்துக்கலாங்க. கருகிடக்கூடாது. நம்ம தோல் லைட்டாக செவந்து வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வறுவட்டுருச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருவோம். அதே கப்பில் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கலாங்க. அதையும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து விட்டுறலாம். நம்ம கையெடுக்காமல் இது நம்ம வறுத்துட்டே இருக்கணும். பருப்பு கருகிடக்கூடாது, நல்லா செவந்து வரணும், அந்தளவுக்கு வறுத்துக்கணும். அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணுங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதையும் இது கூடயே சேர்த்து அரைச்சோம்னா சீக்கிரமாக அரை விட்டுரும், நல்லா மணமாகவும் இருக்கும். பாருங்கள், லைட்டாக செவந்து வருது, நல்லாவே செவந்து வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக இது அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்கள், ஏற்கனவே நம்ம நிலக்கடலையை ஆற வச்சுருக்குறோம். அந்த நிலக்கடலை நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம நீக்கிடலாங்க. 1-2 கடலை தோலோடையே இருக்கட்டும், அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், எல்லாத்தையுமே நீக்கியாச்சு. இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுருவோம். இந்த தட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச பாசிப்பயிரை ஆற விட்டுடலாம். அப்படியே ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம் போல் ஆறிட்டுருக்கட்டும். நம்ம இப்போது நிலக்கடலையை அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு அப்படியே நம்ம மாற்றிடுவோம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கிற பாசிப்பயிரை இது கூட சேர்த்துருவோங்க. பாசிப்பயிர் நல்லா ஆறி இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பவுடராக கிடைக்கும். பாருங்கள், இதே அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதுவும் ரொம்ப நைஸான பவுடராக வேண்டாம், ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், வீடியோவில் கட்டிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இதையும் ஏற்கனவே அரைச்சி வச்ச நிலக்கடலை கூட சேர்த்துருவோம். சேர்த்து ரெண்டையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஏன்னா நிலக்கடையில் கொஞ்சம் ஆயில் வர மாதிரி இருக்கும், அதனால் ரெண்டையும் நல்லா கலந்து ஓரமாக வச்சுருவோம். பார்த்திங்கன்னா அதே கடாயில் நம்ம நிலக்கடலை பாசிப்பயிர் எடுத்து அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். அதாவது நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. 1/4 கப் தண்ணி. நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். பாகு வெல்லம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம மிக்சியில் அடித்து அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நீங்கள் உடைக்கிற வெல்லம் எடுத்துட்டிங்கன்னா இதே அளவுக்கு 3/4 கப் எடுத்துகிட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாகு பதமெல்லாம் தேவையில்லை. இது போல் ஒரு டைம் நுரைச்சிட்டு எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும், கரைஞ்சி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ் இருந்தால் சரியாக இருக்கும். பாருங்கள், நம்ம ப்ரௌன் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிற பாசிப்பருப்பு நிலக்கடலை கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச சக்கரைப்பாவை இது கூட சேர்த்துக்குவோம். பாருங்கள், கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம். நம்ம எடுத்துருக்கிற சக்கரை இதுக்கு சரியாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் நம்மளுக்கு வரும். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்ல ப்ரோட்டீன் நிறைஞ்ச அருமையான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. பாருங்கள், கையில் இப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா தெரியும், லட்டு பதம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பாவு பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிடுவோம். நம்ம எடுத்துருக்கிற பயிருக்கு இந்தளவு சர்க்கரை நம்ம சேர்த்தா தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் கூட நீங்கள் உருக்கி சேர்த்துக்கோங்க, இதை விட நல்லா மணமாக இருக்கும். கரண்டியால் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு நம்ம கையால் நல்லா பிசைஞ்சுக்கலாங்க.
ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற 2-3 பொருள் இருந்தாலே போதும், சட்டுன்னு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். பாருங்கள், கையால் இது போல் ஒரு 2 நிமிஷம் போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் கையில் வந்து நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி நெய் சேர்த்துருக்குறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து நம்ம வேணுங்கிற சைஸுக்கு பிடிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லட்டாக பிடிச்சிருக்கிறேன். நீங்கள் சப்போஸ் ரோல் பண்ணிவிட்டு கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம், இல்லை சதுர ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பாகு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆற ஆற வந்து இது வந்து பாசிப்பயிறு வந்து பாகை வந்து நல்லா இழுத்துக்குங்க. பாருங்கள், இது போல் எல்லா உருண்டையும் நான் பிடிச்சி ரெடி பண்ணிட்டேன். அருமையான ஈஸியான பாசிப்பயிறு வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான லட்டு நம்மளுக்கு தயாராகிடுச்சு. உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக